Hi, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சமை அரிசி சிறுதானிய அடை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த சமை அரிசி சிறுதானிய அடை தோசை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சமை அரிசி இதை நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இதை ஏற்கனவே நான் கழுவிட்டு இதை நான் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். மைசூர் பருப்பு இதை நான் கழுவி 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இதையும் நான் 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். காராமணி, கொண்டக்கடலை, மொச்சக்கட்டை இதெல்லாம் நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை முன்னாடி நாளே ஊற வச்சுட்டேன். சீரகம், உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, தேவையான அளவு எண்ணெய், தேங்காய் துருவல் 1/2 கப். இப்போ நம்ம ஒரு மிக்சரில் சமை அரிசியை சேர்த்துடலாம். ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். மைசூர் பருப்பு சேர்த்துடலாம். இது எல்லாமே 50-50 கிராம். 2 ஸ்பூன் மொச்சக்கொட்டை ஊற வச்சதை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கொண்டக்கடலை ஊற வச்சதை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் காராமணியை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் மூடி நம்ம அரைச்சிடலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இதை இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ பேன் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்து சேர்த்துடலாம். இது பொரிஞ்சதும் 3 வெங்காயம் பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 சேர்த்துடலாம். இப்போ இதை வதக்கிடுங்க. தேங்காய் துருவல் 1/2 கப் சேர்த்து வதக்கிடலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்துடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம இதை மாவில் சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை கலந்துக்கோங்க. இப்போ தோசைக்கல் காஞ்சிடுச்சு. நம்ம மாவு ஊற்றிடலாம். நான் கொஞ்சம் தடிமனாக ஊற்றிருக்கேன். இது மெலிசா வேணும்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி தோசை மாதிரி ஊற்றிக்குங்க. இது லைட்டாக வெந்ததும் 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் சிறு தீயில இது வேகட்டும். இப்போ இது நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இது 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம அடுத்த அடையும் ஊற்றிடலாம். இந்த சுவையான சத்தான சமை அரிசி சிறுதானிய அடையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.